வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். வரலாற்றை ஆவணப்படுத்துங்கள், டத்து அசோஜன் வலியுறுத்து. இந்நாட்டு தமிழர்கள் தங்களது வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டும் என மாயிகா தேசிய உதவி தலைவர் டத்து அசோஜன் வலியுறுத்தினார். தமிழர்கள் இந்நாட்டின் மேம்பாட்டிற்கும் இனம், சமயம், பண்பாட்டு மேன்மைக்காகவும் ஆற்றிய அனைத்து கூறுகளையும் ஆவணப்படுத்துவதன் மூலம் அடுத்த தலைமுறையினருக்கு அவை வழிகாட்டியாக அமையும். முன்னதாக ஜோஹர் ஸ்கூடாய் தாமான் துன் அமினா நகரமை கழக பொது மண்டபத்தில் நடைபெற்ற ஜோஹர் மாநில தமிழ் பள்ளிகளின் மேனாள் அமைப்பாளரும் தலைநகர் பாரதி மன்றத்தின் தலைவருமான உயர் திரு தியாகராஜனின் மூங்கிலடியின் துளிர்கள் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டபோது டத்து அசோஜன் அவ்வாறு கூறினார். சில வேளையில் இந்த மாதிரியான வரலாற்று ஆவணங்கள், வரலாற்று விஷயங்கள் வெளிப்படுத்தாதனால தான் இப்போ நம்ம நாட்டில் எதிர்கொண்டிருக்கும் இந்த ஆலய பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரியான ஆவணங்களை நம்ம பொருட்படுத்தலை. கோயில் கட்டினா அதுக்கு கிராண்டு வேணும்னு நம்ம பொருட்படுத்தலை. எங்களுடைய மைக்காவின் தேசிய துணைத் தலைவர் பேசினா அதை புட்டு வைப்பார் அந்த விஷயத்தை அவருடைய ஸ்டைலில். ஆனால் அதில் உண்மை என்னவென்றால் அந்த மாதிரி ஆவணம் இல்லாதனால தான் இன்றைக்கி நம்ம நிறைய பிரச்சனைகளை இந்த நாட்டில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கோம். அவர் சொல்கிறது போல் அந்த காலத்தில் கோயில் அப்போ கிராண்டு வாங்கணும், அதுக்கேற்ற மாதிரி என்னது கபிலாரன் ரஞ்சாங்கம் இருக்கணும். எந்த ரஞ்சாங்கம் கிடையாது. காடாக இருக்கிற இடத்துல அந்த காட்டை அழிக்கிறதுக்காக போகும்பொழுது அப்போ எலக்ட்ரிசிட்டி கிடையாது, தண்ணீர் வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பயந்து போகிற நம்ம இந்தியர்களே டக்குன்னு ஒரு கல்லை வச்சு கடவுளே நீ தான் காப்பாற்றணும், உள்ளே போகிறேன், என்ன ஆகுமோ தெரியாது, அப்படி வந்தது தான் ஆலயங்கள். ஆனால் என்னன்னா சரி, அது அப்படி இருந்த பட்சத்தில் சுதந்திரம் அடைந்த பிறகாவது அதுக்கான வேலைகளை செஞ்சுருக்கணும், நம்ம செய்யலை. ஸோ அது இப்போ யார் எங்கே சூன்யம் வச்சானோ என்னமோ இப்போ எல்லாம் ஒன்று ஒன்றா பூதகரமாக வெடித்து கொண்டிருக்கு. ஆனால் ஜோஹர் மாநிலத்தை பொறுத்தவரையில் மைக்கா ஒரு நல்ல ரொம்ப விவேகமாக இயங்குகிற ஒரு கட்சி அடிப்படையில் நிறைய ஆலயங்களை ஆவணப்படுத்தியிருக்கோம். ஆர் தியாகராஜனின் வரலாற்று நூல் ஜோஹர் மாநில தமிழர்களின் வரலாற்று பெட்டகமாக திகழ்வதாக அவர் புகழாரம் சூட்டினார். குறிப்பாக மூவார் தொகுதியின் வளர்ச்சி குறித்து அவர் எழுதியிருக்கும் வரலாற்று குறிப்புகள் பலருக்கும் புதிய செய்திகளாக விளங்குவதாகவும் கூறினார். தேநீர் உபசரிப்போடு மாலை 4 மணிக்கு தொடங்கிய மூங்கிலடியின் துளிர்கள் நூல் வெளியீட்டு விழாவில் டத்து ராஜசேகரின் வரவரைப்புரை ஆற்றிய வெளிகள் மாயிகா இஸ்கந்தர் புத்ரி தொகுதி தலைவர் சங்கர பாண்டியன் தலைமுறையாற்றினார். அதோடு தமிழ்முத்து பூபாலன் நூலாசிரியர் அறிமுகம் செய்தார். நூல் அறிமுகத்தை தமிழ்ச்சூழல் ராமசேதுபதி விறுவிறுப்பாக பகிர்ந்து கொண்டார். ஜோஹர் மாநில தொடக்கப்பள்ளி பாலர்பள்ளி உதவி இயக்குநர் தமிழொழி ரவிச்சந்திரன் சிறப்புரையாற்றி தாமும் மூவாரை சேர்ந்தவர் என்பதில் பெருமை கொள்வதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஏற்புரையை வழங்கிய நூலாசிரியர் தியாகராஜன் நூல் எழுதுவதற்கான நோக்கத்தையும் அதன் தேவைகளையும் விளக்கினார். நம்ம ராமச்சந்திர மண்டோர் வரலாறு இல்லை, பொதுமக்கள் வரலாறு, அதை நீங்களும் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் அவர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தமிழுக்கு மகுடம் சூட்டியது போல் அமைந்த மூங்கிலடியின் துளிர்கள் நூல் வெளியீட்டு விழாவில் மாயிகா ஜோஹர் மாநில துணைத் தலைவரும் தொழிலதிபருமான டத்து நீலாராஜன், மேனாள் துணைத் தலைவர் டத்து எம் சாமி, மாநில மாயிகா செயலாளர் திரு குமரன், சிம்பங்கரங்கம் தொகுதி தலைவர் திரு அள்ளிமுத்து, மாயிகா இஸ்கந்தர் புத்ரி உதவி தலைவர் விக்னேஸ்வரன், கூலாய் சுப்பையா, திரு கோபால், ஜோஹர் மாநில தமிழ் இலக்கிய கழகத்தின் தலைவர் முனைவர் தமிழ்மணி வடிவேலு, தமிழ் ஆர்வலர் ரீனி பிரகாஷ், பாசிர்கோடாங் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ஜான்சன், தமிழ் ஆசிரியர்கள் வாசுதேவன், நசீமன், மீனாட்சி, குணவள்ளி, காளியம்மன், பாரதி மன்றத்தின் செயலாளர் பார்த்த சாரதி, ஜூசுந்துவா, திரு பெரியசாமி, நூலாசிரியர் குடும்பத்தினர் என தமிழ் ஆர்வலர்கள் பலரும் கலந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்தவர் என ஏற்பாட்டு குழு செயலாளர் முனைவர் சுரவி மகிழ்ச்சி தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.
ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.